திரு ரவிராஜா குலதெய்வலு, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு ஒன்று இருந்தாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு கூட்டணி ஆப்ஷன் இல்லை, அதனால் நரித்தனமாக இந்த ஒரு துயர சம்பவத்தில் அவர் அரசியல் செய்ய பார்க்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு அவசியமே இல்லை. அப்படிலாம் ஒரு அவசியமே டைம் இருக்குது, இன்னும் டைம் எடுத்து செய்கிறதுக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குது. அதனால் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஒத்த கருத்துடையவர்கள் நம்மோடு இணைவார்கள். அதை யாரையும் போய் கூப்பிட வேண்டிய அளவிற்கு அதிமுக வீக்காவோ இல்லை ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இல்லாமையோ கிடையாது. 54வது வருடத்துல காலடி எடுத்து வைக்க போகிறோம். தொடர்ந்து 31 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறோம். 2 முறை 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கோம். இவ்வளோ பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு எதுக்கு போய் அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களான்னு போய் கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு அவசியமே கிடையாது. இல்ல, பொறுப்பேற்க வேண்டிய விஜயை விமர்சிப்பதை ஒதுக்கி வைத்து விட்டு முழுக்க திமுக அரசை இன்னைக்கு கூட ட்வீட் போட்டிருக்காரு. திரும்ப திமுக அரசை தாக்கி பேசுவது மூலம் விஜயை விட தீவிரமா எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேசுது. அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஒன்லி ஃபேக்ட். என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டில் நீங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க, போலீஸ் துறை முதலமைச்சர்கிட்ட இருக்கு, அப்போ அங்க வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவது இல்லை ஒழுங்குபடுத்துவது இல்லை மானிட்டர் பண்ணி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை ரிஜெக்ட் பண்றது இல்லை ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாமே இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட். சரி, இவர் அங்க ஷோ பண்றாரு, ரோட் ஷோ பண்றாரு, அவருடைய பார்ட்டி சார்பில் பண்றாரு. அவருடைய ரோல் ஆஸ் பர் லாவை ஃபாலோ பண்றாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலை, கவர்மெண்டோட வேலை. அவர் ஷோ பண்ண வந்திருக்காரு, அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு, பார்த்துட்டு போறாரு. அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கிரௌடை அந்த ஸ்பீச் கொடுக்க வர்றவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள், எந்த கட்சியா இருந்தாலும். அப்போ சென்ட்ரலைஸ்டா அந்த பவரை யூட்டிலைஸ் பண்றது யாரு? சென்ட்ரல் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கன் எனி பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான் இட் ஷோஸ். அதை சொல்லும் பொழுது திமுக அரசு தான் செய்யலன்னு சொல்றதுனால உடனே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம், விஜய் பக்கம் சாஞ்சி பேசுறோம்னு அர்த்தம் கிடையாது. இப்ப எங்களோட இதா இருந்தாலும் சரி, இன்னொரு கட்சி இதா இருந்தாலும் சரி, அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியது டிஎம்கே தான். ஓகே, அதை கடந்து இப்ப நீங்களோ இப்ப உங்க கூட்டணி கட்சியான பிஜேபியோ மற்ற இடங்களுக்கு காட்டாத ஒரு வேகத்தை இதுல காட்டுறீங்களா? என்டிஏ எம்பிக்கள் குழு உடனே நியமிக்கப்பட்டு அவங்க வர்றாங்க, நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, எஸ்சி எஸ்டி ஆணையம் அவங்க உடனே அங்க விசாரணை மேற்கொள்றாங்க. ஹெச் ராஜா இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல ஜோசப் விஜய்னு முத சொன்னவர் அவர் தான். கடுமையா விமர்சித்து பேசியவர். முதல் முறையா விஜய்க்கு ஆதரவா ஒரு பக்கம் நிக்கிறாரு, அண்ணாமலை பேசுறாரு. இந்த பிஜேபி அதிமுகவினுடைய தலைவர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு முற்றுமுழுதா தங்களுடைய சப்போர்ட் கொடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. இது கூட்டணி கணக்கு இல்லாம வேற என்ன? அதை எப்படி உங்களால தவிர்க்க முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு நடுநிலைமையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கு உண்டான விஷயத்தை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். சரியா? பிஜேபிங்கிறது ஒரு தனி பார்ட்டி. சரி, எங்களுக்கும் அவங்களுக்கும் அலையன்ஸ் மட்டும் தானே தவிர அதுக்காக அவங்க கட்சியில் எடுக்கிற ஆக்ஷனுக்கெல்லாம் நாங்க தான் காரணம், நாங்க தான் ப்ளே பண்ண வைக்கிறோம். என்டிஏ குள்ள கொண்டு வருவதற்கு அவங்களும் நீங்களும் முயற்சிக்கிறீங்க. நீங்க தலைமை கட்சி என்டிஏ அவங்க சென்ட்ரலைஸ்டா மேல ரூல் பண்றாங்க ஒரு பக்கம், இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்றாங்க. ஒரு பக்கம் எங்களோட இங்க பார்ட்னரா இருக்காங்க, இதுல எலெக்ஷன்ல பார்ட்னரா இருக்காங்க. பட் நாங்க தான் அதுக்கு தலைமை, எங்களோட தலைமையில தான் அவங்க எல்லாம் பண்றாங்க. அதுல டவுட், நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னா ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா யாரெல்லாம் டிஎம்கேக்கு எகென்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் எங்களோட ஜாயிண்ட் ஆயிக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது அவர் டிஎம்கேக்கு எகென்ஸ்ட்னு சொல்லி வெரி கிளியர்லி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாரு. நான் ஐம் அகைன்ஸ்ட் டிஎம்கே இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா மோர் பாசிபிலிட்டிஸ் ஏடிஎம்கே பக்கம் வரல. அதாவது நான் என்ன சொல்றேன், என்ன ஆங்கிள்னா அதுதான் இப்ப நான் ஆங்கிள் வேற விதமா அவர் டிசைட் பண்ணனும். கரெக்ட்டா இல்ல, அவர் டிசைட் பண்ணாங்க. இல்ல நான் நீங்க வழிவகுத்து கொடுக்கறீங்க. நீங்க அதாவது அது நான் சொல்ல வர்றது அவருடைய பிரச்சார வியூகத்தில் அவருடைய பிரச்சாரமும் அவருடைய தாக்குதலும் திமுகவுக்கு எதிரானதாக இருக்கிறது. அண்ணா திமுகவை தாக்கவில்லை.
அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரா தான் இல்ல இருக்கு. அதிமுகவையும் நாமக்கல்ல தாக்கி பேசினாரு. இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒருத்தரை தாக்கணும் தாக்க கூடாது ஆதரிக்கணும்னு டிசைட் பண்றது வந்து தேர் இன்டர்னல் இஷ்யூஸ். நாங்க போய் அதுல இது பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி நாங்க என்ன பண்ணணும்னு அவங்க எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாது. அது மாதிரி சில விஷயங்கள்ல அவர் அந்த முடிவு எடுத்து பேசியிருக்கலாம். அந்த முடிவு எந்த நொடி பொழுதிலும் மாத்துவதற்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதை மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களாங்கிறதும் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா அதுக்கான ட்ரை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான ட்ரை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஏன் ட்ரை பண்ணனும்? ஏங்க நாங்க வந்து இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், நான் என்னோட ரெக்கார்ட பத்தி என்ன சொன்னேன், 54 வருஷம் உள்ள கட்சி, முதல் நாள் ஸ்டார்ட் பண்ண கட்சி அவங்க. இல்ல போன மாசம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெக்கார்ட் ரைட்டுங்க. போன மாசம் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது விஜய் சீமானு வரணுமானா ஆமா வரணும் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அதோட எதிர்க்கக்கூடிய உடையவர்கள் யார் வேண்டும் என்றாலும் எங்களோடு வரலாம். அதுக்காக இப்ப நீங்க அதை பண்றீங்களா அப்படின்னு நாங்க வந்து டெஸ்பரேட்டா பண்ண வேண்டிய நீட் இல்லன்னு. தினகரன் என்ன சொல்றாரு, வீடு 10 எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கொடுன்னு கேக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவத்துல தினகரன் என்பது பேச்சு நடத்தாரு. அதிமுக தான் கொடுத்தது. இல்லைன்னா அந்த தினகரன் எந்த தினகரன் யாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. சரியா? அந்த தினகரன் என்பவரே இப்பொழுது பேசிக்கொண்டு கட்சி நடத்தி கொண்டு பெரிய தலைவர் போல தன்னை காட்டிக்கொண்டு எங்களை விமர்சனம் செய்வதற்கு முகவரி கொடுத்ததே அதிமுக தான். அந்த அதிமுக இல்லை என்றால் அதிமுக தான். அந்த தினகரனை யார் என்று யாருக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக தானே. ஆமா, அப்புறம் வாட்? யாரா இருந்தா நான் என்ன சொல்றேன், 100 தலைவர்கள் வருவார்கள் சரிங்களா, பல கோடி தொண்டர்கள் வருவார்கள், சில பேர் மாறி போவார்கள். ஆனால் முகவரி கொடுத்தது யார்? அதிமுக தான். அதிமுக என்ற ஒன்று இல்லை என்றால் தினகரன் இந்த பேசுவதற்கோ அவரை திரும்பி யாரும் பார்க்கறதுக்கோ வேலையே கிடையாது. அவர் எங்களை பார்த்து பேசுவதுதான் வினோதமாக இருக்கிறது. என்னன்னா வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் நாங்க வச்சிருக்கோம், எங்களுடைய ரெக்கார்ட் என்ன, ப்ரூவன் ரெக்கார்ட் என்ன, அவருடைய ரெக்கார்ட் என்ன, அவர் 1/2%, 3% 1% இருக்காரு. அவர் எங்களை அதாவது தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு பிரபலமானவர்களை பத்தி விமர்சனம் பண்ணும்பொழுது தன்னுடைய இருப்பு இருப்பதாக எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கிறது அவர் ஒன்னும் விஷயம் இல்ல. மோடி வந்தப்ப அவரை கூப்பிட்டு பேசி இருந்தாருன்னா குவாய்ட்டா இருந்திருப்பாரு. அமித்ஷா வந்தப்ப கூப்பிட்டு பேசி இருந்தாருன்னா குவாய்ட்டா இருந்திருப்பாரு. நட்டா வந்தப்ப கூப்பிட்டு பேசியிருந்தா குவாய்ட்டா இருந்திருப்பாரு. யாரும் கண்டுக்கல. அதனால இப்படி பேசுறாரு. இதுதான் வெளிப்படையான விஷயம். இவர் சாதாரண கத்துக்குட்டி அரசியல் பண்றவங்களுக்கு கூட இது தெரியும் ஈஸியா. புஷி ஆனந்த் சொல்றதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது நியாயமே கிடையாது. இல்ல புஷி ஆனந்த் யார சொல்றாரு? இல்ல அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். புஷி ஆனந்த் அதிமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு அவர் நிராகரிக்கிறாரான்னு அவர் கேக்குறாரு. ரோட் சைடுல ஒருத்தர் பேசுறவருக்கு போய் ஒரு இவர் வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய கட்சி திராவிட கட்சியினுடைய தலைவர் போய் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் ரவி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. அவர் எங்களை பத்தி விஜய் ஒண்ணுமே பேசலன்னு புகழாரமா சொன்னது எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? என்னது எங்களை பத்தினா என்ன? இல்ல பாலிசி மேட்டர்ல வந்து அவர் வெரி கிளியரா சொல்றாரு, திமுக அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதே விட்டுருங்க. நீங்க வேற என்ன விஜய் அதிமுக பத்தி மோசமா பேசிட்டு அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் படத்தை போடணும், அண்ணா படம் போடணும்? உங்களுடைய அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு எம்ஜிஆர் படம் அண்ணா படம் தேவை? எம்ஜிஆர் யாரோட ப்ராப்பர்ட்டி? ஏடிஎம்கே ஓட ப்ராப்பர்ட்டி. எம்ஜிஆர் வந்து இது என்ன ஏடிஎம்கே ஓட தலைவர் இல்ல, அவரை பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வண்டியில போட்டுட்டு போறாரு. என்ன பண்ணீங்க? ஒரு கட்சி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது யார் யாரெல்லாம் வச்சாங்க? சில யார் யாரெல்லாம் இது பண்ணாங்க? எப்ப எம்ஜிஆர் போட்டோ வச்சாங்க? அதை யோசிங்க. எப்ப வச்சாங்க? சமீபத்துல வச்சாங்க. அதாவது தன்னால் என்ன பண்ண முடியும் எல்லாம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர்ங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும், அவங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறத அந்த வந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எம்ஜிஆர் இல்ல இல்ல தலைவர் படத்தை வச்சுட்டார், பெரியார் படத்தை வச்சுட்டார். இப்ப மாநாட்டில இருந்து அதை பயன்படுத்துறாரு. வரலாறு திரும்புகிறது. இருக்கிற உரிமையை விட வேற யாரும் கிளைம் பண்றதுக்கு ரைட்ஸே நான் என்ன சொல்ல பாருங்க, ஒரு தலைவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், சரி ரைட், நீங்க ஒரு ரசிகரா இருப்பீங்க. இப்ப விஜயகாந்த் கூட தான் வச்சிருந்தாரு,
அவரு சரி ஒரு ரசிகரா இருப்பாரு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாரு. என்னது? ஓகே சரி, சரி வாங்க. அது அவங்க ஓகே, தொண்டர்கள் ரைட், சொன்னாங்க. முடிஞ்சிருச்சு. அவரே சொல்லிக்கல. அவர் தன்னை தானே கருப்பு எம்ஜிஆர் அவரெல்லாம் சொல்லிக்கல. அவங்க ரசிகர்கள் கருப்பு எம்ஜிஆர் அவர் மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்தபடி நான் என்ன சொல்றேன், இவரு பேசும்பொழுது சொல்றாருல்ல, நம்ம கோலப்பன் பேசும்போது சொல்றாருல்ல, அதிமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுகவால் வளர்க்கப்பட்டு அதிமுகவால் முதலமைச்சர் உயரத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஓபிஎஸ் அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர். அவர் இத பத்தி பேசுவதற்கெல்லாம் எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவர் எதுக்கு திரும்பி கூப்பிட்டு உட்கார வச்சேங்க? நான் என்ன சொல்றேன், அவர் எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சீங்க? எடப்பாடி பழனிசாமி யாரை எதிர்த்து அவரு உண்ணாவிரதத்துக்கு போனாரு, என்ன பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. டிடிவி தினகரன் சசிகலா தானே போனாரு. இப்ப அவங்களுக்குள்ள உறவாடிக்கிறாங்க, கொண்டாடிக்கிறாங்க. இவர் நல்லா இருக்கிறாரு, வல்லா இருக்கிறாரு, அவரோட இவர் சேர்ந்துக்கிறாரு, இவரோட அவர் சேர்ந்துக்கிறாரு. இந்த அரசியல் நிலைப்பாடுகள் சுயநலத்தின் உச்சகட்டத்தினுடைய பிரதிபலிப்பே தவிர மக்களுக்காகவோ கட்சிக்காகவோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இவர்கள் எடுக்கவில்லை என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். சரியா? புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவால் தூக்கி எறியப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். சரியா? 10 வருடம் தமிழக எல்லைக்குள்ளேயே காலை வைக்க முடியாத அளவிற்கு வார்னிங் கொடுத்து உள்ள வந்தா தொலைச்சு விடுவேன்னு சொன்னதுக்கு புகழேந்தி அண்ணனும் சாட்சி, இவரும் சாட்சி. இவங்க எல்லாம் மனசாட்சியோடு பேசுற மாதிரி இருந்தா இதையும் பேச சொல்லுங்க. கட்சியினுடைய தலைமை, ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது போது சில நேரங்களில் அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுகிறார்கள். சரியா? நான் இவ்வளவு பேசுற டிடிவி தினகரன் 10 வருடம் தன்னை ஏன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தூக்கி எறிந்தார்கள், தான் ஏன் வனவாசம் சென்றேன், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள கால வைக்க முடியல, பாண்டிச்சேரி பார்டர்ல போய் அகதி மாதிரி ஏன் வாழ்ந்தீங்க அப்படிங்கறத சொல்ல துணிச்சல் இருந்தால் சரி. ஓகே, எம்ஜிஆர் பத்தியோ இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை பத்தியோ இல்ல எடப்பாடி அண்ணனை பத்தியோ அதிமுக பத்தியோ கமெண்ட் பண்றதுக்கு அவருக்கு யோகியதை இருக்கு. அது இல்லாம 100% இந்த காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்து காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டவங்க எல்லாம் பின்னால கூட்டிட்டு ஒரு கட்சின்னு சுத்திட்டு இருக்காரு இல்லையா, அவர் பேசுறதுக்கு எந்த